ஆற்றிக் கொண்டிருக்கின்ற அருமை அண்ணன் திருப்பிட்டீங்களா அவர்கள் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்வார். அப்படியா சாதிக் பேசினாரா? சாதிக்கு ஒரு மாநில நிர்வாகி. அன்பார்ந்த நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய வக்பு வாரிய திருத்த சட்டத்தை கண்டித்து தருமபுரி ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்து தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தருமபுரி மைய மாவட்டத்துடைய செயலாளர் அருமை சகோதரர் தாக்கு பாண்டியன் அவர்களே, தருமபுரி கிழக்கு மாவட்டத்துடைய செயலாளர் அருமை தம்பி ஷாக்கன் சர்மா அவர்களே, தருமபுரி மேற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் பொறியாளர் கருப்பண்ணன் அவர்களே, இந்த நிகழ்விலே வந்தவர்கள் எல்லாம் வரவேற்று பேசியிருக்கக்கூடிய தருமபுரி ஒன்றியத்தினுடைய செயலாளர் அருமை தம்பி குமரன் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கக்கூடிய முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் அண்ணன் MS ராமன் அவர்களே, ஜானகிராமன் அவர்களே, சகோதரி ஜெயந்தி அவர்களே, தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கக்கூடிய மண்டல துணை செயலாளர் தம்பி மின்னல் சக்தி அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கக்கூடிய தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கக்கூடிய நம்முடைய கட்சியுடைய மாநில பொறுப்பாளர்கள் கோட்டை கலைவாணன் அவர்களே, சிவஞானம் அவர்களே, செந்தில்குமார் அவர்களே, அதிகமானவர்களே, கிள்ளிவளவன் அவர்களே, தனலட்சுமி அவர்களே, பௌத்த பெருமாள் அவர்களே, தேவ கலையழகன் அவர்களே, முத்துக்குமரன் அவர்களே, பெருமாள் அவர்களே, காதர் பாட்சா அவர்களே, சென்னகிருஷ்ணன் அவர்களே, சிவா அவர்களே, மாராவளி செந்தில் அவர்களே, மாது அவர்களே, ராஜகோபால் அவர்களே, மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்கள் ஆதி தமிழன் அவர்களே, இந்த சட்டமன்ற தொகுதியுடைய செயலாளர் தம்பி குருசக்தி அவர்களே, ஜெகநாதன் அவர்களே, அம்பேத் வளவன் அவர்களே, கம்சலா அவர்களே, மோகன் அவர்களே, குணசீலன் அவர்களே, ரங்கநாதன் அவர்களே, முரளி அவர்களே, சீனு அவர்களே, சபரி உள்ளிட்ட பொறுப்பாளர்களே, ஒன்றியத்தினுடைய பொறுப்பாளர்கள் ஆட்டோ கிருஷ்ணன் அவர்களே, மீத்து சங்கர் அவர்களே, சந்தானமூர்த்தி அவர்களே, சுரேஷ் அவர்களே, கிருஷ்ணன் அவர்களே, கிழக்கு மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்கள் பாரதி ராஜா அவர்களே, செல்லை சக்தி அவர்களே, கேசவன் அவர்களே, தீர்த் அவர்களே, மூவேந்தன் அவர்களே, ராமச்சந்திரன் அவர்களே, பழனி அவர்களே, பாலையா அவர்களே, திருலோக அவர்களே, கலையரசன், தீப்பாஞ்சி, சாக்கம்மாள் உள்ளிட்ட பொறுப்பாளர்களே, மேற்கு மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்கள் வீர சிங்கோரன் அவர்களே, விஜயகுமார் அவர்களே, மகிழ்வளவன் அவர்களே, சரவணன் அவர்களே, முருகேசன் அவர்களே, செல்லன் அவர்களே, அம்பேத்கர் அவர்களே, செந்தமிழன் அவர்களே, பரம தமிழன் அவர்களே, பிரகாஷ் அவர்களே, நாகராஜ் அவர்களே, மாதம்மாள் உள்ளிட்ட பல்வேறு நிலை பொறுப்பாளர்களை எனக்கு முன்னால் இங்கே தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கக்கூடிய நம்முடைய தோழமை கட்சியிலிருந்து தமுக மனிதநேய மக்கள் கட்சியுடைய மாவட்ட தலைவர் அருமை சோதரர் சுபேதார் அவர்களே, மாவட்டத்துடைய செயலாளர் பைரோஸ் அவர்களே, மாவட்டத்துடைய துணைத் தலைவர் ஷாஜஹான் அவர்களே, நகரத்துடைய செயலாளர் முகமது ரபிக் அவர்களே,
இந்த நிகழ்வுடைய எனக்கு முன்னால் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கக்கூடிய நம்முடைய கட்சியினுடைய இந்நாள் மண்டல செயலாளர் அருமை சகோதரர் தமிழ் அன்வர் அவர்களே, எனக்கு முன்னால் இங்கே சிறப்பாக தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்து அமர்ந்திருக்கக்கூடிய கட்சியினுடைய இந்த மாவட்டத்துடைய முன்னணி தலைவர்கள் ஒருவரும் முன்னாள் மண்டல செயலாளருமான அருமை சகோதரர் கோமு நந்தன் உள்ளிட்ட கட்சியினுடைய பல்வேறு நிலை பொறுப்பாளர்களே, தாய்மார்களே, மகளிரை சார்ந்த பொறுப்பாளர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அது சுருக்கமாக ஏன்னா ஏற்கனவே நம்முடைய எனக்கு முன்னால் பேசியவரெல்லாம் ஏராளமான செய்திகளை நான் இங்கே பதிவு செய்திருக்கிறேன். நான் சுருக்கமாக ரெண்டு செய்தியை மட்டும் நான் பதிவு செய்யறேன். ஏன்னா ரொம்ப நேரம் நீங்க இந்த கடுமையான வெயில்ல காத்துட்டு இப்ப நாம் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க அனைத்து மாவட்ட தலைநகரிலும் இந்த வக்ஃபு வாரிய சட்டத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டங்கள் நடந்து வருது. தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு நம்முடைய தலைவர் எழுச்சி நம்முடைய தலைமையில சென்னையிலும் இதே நேரத்தில் சென்னை தலைநகர்ல பல்லாயிரக்கணக்கான திரட்டி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருகிறார் நம்முடைய தலைவர். நாம் அது மட்டுமில்ல, தென்னிந்தியா முழுக்க இங்கே நம்முடைய நிர்வாகிகள் எல்லாம் குறிப்பிட்டு பேசினார்கள். தென்னிந்தியா முழுக்க இந்த ஆர்ப்பாட்டம் குறிப்பாக இஸ்லாமிய பெருமக்களை பாதிக்கக்கூடிய இந்த வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தை கண்டித்து இந்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து வரும். தமிழ்நாடு தென்னிந்தியா முழுக்க விடுதலை சிறுத்தைகளுடைய இருக்கக்கூடிய மாநிலங்கள் தென்னிந்தியா முழுக்க இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து வரும். அதுதான் இன்றைக்கு நாம் இந்த ஆர்ப்பாட்டம் தமிழ்நாட்டிலே முதலில் இந்த சட்டத்தை கண்டித்து முதலிலே தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டத்தை நடத்தக்கூடிய ஒரு இயக்கம் என்னவென்று சொன்னால் அது விடுதலை சிறுத்தைகள். இந்த ஆர்ப்பாட்டத்தை உடனடியாக அறிவித்த தலைவர் நம்முடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர். இது மட்டும் இல்ல, இன்னைக்கு நீங்க பார்த்துட்டு சொன்னா இன்னைக்கு சிஏஏ குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்தாங்க. இதே பிஜேபி அரசு இன்றைக்கு முதலில் இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்தை கொண்டு 24 மணி நேரத்தில் அதை கண்டித்து போராட்டம் நடத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள். அதை கண்டித்து போராடிய தலைவர் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர். 24 மணி நேரத்தில் சட்டத்தை கொண்டாந்து பாராளுமன்றத்திலே கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறார். அதை வெளியிலே உடனடியாக நான் அறிவிப்பை செய்கிறார். சிஏஏ இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை கண்டித்து சென்னை தலைநகரிலே போராட்டத்தை அறிவித்தார். நம்முடைய தலைவர் டெல்லியிலிருந்து அறிவித்தார். 24 மணி நேரத்தில் அந்த போராட்டத்தை நடத்தினார். அது மட்டுமல்ல, இங்கே பேசியவர்கள் நம்முடைய நிர்வாகிகள் சொன்னார்கள், இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் இந்த சிஏஏ சட்டத்தை கண்டித்து எந்த கட்சியும் இப்படிப்பட்ட ஒரு மக்கள் திரட்டி திருச்சியை அப்படி ஒரு போராட்டத்தை நடத்திக்க மாட்டாங்க. பேரணி பல்லாயிரம் லட்சக்கணக்கான மக்களை திரட்டி திருச்சி மாநகரமே திரளக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நம்முடைய தலைவர் அவர்கள் நடத்துகிறார். நாம் என்ன எதுக்கு சொல்லுகிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு இங்கே பிஜேபி அரசாங்கம் இந்த இந்தியாவிலே ஆட்சிக்கு வந்த பிறகு முதல்ல இவர்கள் மிகப்பெரிய ஆபத்தானவர்கள். இங்கே இஸ்லாமிய மக்களுக்கு மட்டுமல்ல, கிறிஸ்துவ மக்களுக்கு மட்டுமல்ல, இங்கே இருக்கக்கூடிய இந்து மக்களுக்கும் ஆபத்தானவர்கள். ஏன் என்று சொன்னால், இந்திய அரசியலமைப்புக்கு சட்டத்திற்கு எதிரானவர்கள் என்று நம்முடைய தலைவர் அவர்கள் இவர்கள் ஆட்சிக்கு வந்ததுமே சொன்னார். அந்த அடிப்படையில் தான் அன்றைக்கு இவர்கள் ஆட்சிக்கு வந்ததுமே இன்றைக்கு அவர் அறிவித்தது என்னவென்று சொன்னால், இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய பாதுகாப்பு மாநாட்டை நடத்தினார் முதல்ல. அப்ப இன்னைக்கு நீங்க தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இந்த சட்டம் என்னைக்கு எவ்வளவு மோசமானதா இன்னைக்கு பேசினார். முஸ்லிம்கள் இஸ்லாமியர்கள் குறிவைத்து இவர்களை இந்த நாட்டிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். அமெரிக்காவில் ட்ரம்ப் செய்யறாங்க, எல்லாமே நாட்டிலிருந்து எல்லாத்தையும் வெளியேற்றுறதுக்கான வேலைகள்
எல்லா நாடு சேர்ந்து அன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற அங்கு இருந்தவரே காலகாலமாக இருந்தவரே அவர்கள்லாம் நாடு கடத்தப்படுகிறார்கள். அந்த நாட்டிலிருந்து அமெரிக்காவிலிருந்து வெளியேற்றப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட சூழலை இன்றைக்கு இந்த மோடி செய்வதற்கான ஒரு சூழல் இன்றைக்கு உருவாயிருக்கு. அதுதான் மையப்படுத்தி பண்ணாங்க. நீங்க அதுக்கான அடிதம் தான் நீங்க முத்தலாக் சட்டம், இந்த மக்களை மையப்படுத்தி முத்தலாக் சட்டம் யாரும் இந்த மக்கள் கேட்டாங்களா? முத்தலாக் சட்டத்தை நடைமுறைப்படுத்தி சொல்லி கேட்டாங்களா? மோடி கிட்ட கோரிக்கை வச்சாங்களா? இல்ல அமித்ஷா கிட்ட கோரிக்கை வச்சாங்களா? அப்படி இல்லை. ஆனா இவர்களே இன்றைக்கு திட்டமிட்டு இந்த மக்களை இரண்டாம் தர குடிமக்களாக்க, இன்றைக்கு அகதிகளாக்கக்கூடிய ஒரு சூழலை இன்றைக்கு பிஜேபி அரசாங்கம், மோடி அரசாங்கம் செய்துட்டு வராங்க. அந்த அடிப்படையில் தான் முத்தலாக் சட்டம். அதுக்கு பிறகு இங்கே பேசினார்கள் காஷ்மீருடைய இன்றைக்கு அந்த 370 ஆர்டிகல் 370 அடிப்படையில் இன்றைக்கு இந்தியாவிலே முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக ஆளக்கூடிய ஒரு மாநிலமாக காஷ்மீர் இருந்தது. அது திட்டமிட்டே 307 ஆர்டிகல் 377 கொண்டாந்து அந்த மாநிலத்தை 3ஆ பிரிச்சு இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா 3 மாநிலமாக்கிட்டாங்க. 3 மாநிலமும் அந்த மாநிலத்தில் இருக்கிற முதலமைச்சருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அவங்க அது யூனியன் பிரதேசம் ஆக்கிட்டாங்க. யூனியன் பிரதேசம்னா என்ன? இங்க இருக்கிற நம்ம பாண்டிச்சேரி இருக்கிறது, இங்கே அங்கே டெல்லி இருக்கிறது, இப்படி யூனியன் பிரதேசம் இருக்கிறது. அந்த யூனியன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அந்த அதிகாரம் யார் கையில் இருக்குன்னு சொன்னா மோடியுடைய கையிலும் அமித்ஷாவுடைய கையிலும் இருக்கும். மத்திய அரசுடைய கட்டுப்பாடுல தான் எல்லாமே இருக்கும். அந்த காவல்துறையானாலும் சரி அல்லது IAS IPS அது எந்த துறையாக இருந்தாலும் சரி, அது மத்திய அரசுடைய அமித்ஷாவுடைய கட்டுப்பாட்டிலும் மோடியுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. அப்ப அந்த மாநிலத்தை 3ஆக பிரித்து இன்றைக்கு அது யூனியன் பிரதேசமாக ஆக்கிட்டாங்க. அப்ப ஒரு முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக ஆண்டிருந்த காலகாலமாக ஆட்சி செய்திருந்த அந்த மாநிலத்தை என்ன 3ஆ பிரிச்சு முஸ்லிம்களுக்கான எந்த அடையாளமும் இல்லாத அளவுக்கு மோடி அரசாங்கம் செஞ்சிட்டாங்க. இன்னைக்கு அதுதான் இன்றைக்கு அதை தொடர்ந்துதான் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இங்க பேசும்போது குறிப்பிட்டு சொன்னார்கள், இங்க இஸ்லாமியர்களுடைய ஏற்கனவே இன்றைக்கு இந்து அறநிலைத்துறை இருக்கிறது. இந்த அறநிலைத்துறைக்கு இன்னைக்கு ஏராளமான சொத்துக்கள் இருக்கிறது, ஆலயங்கள் வழிபாடுகளுக்கு இருக்குது. அந்த ஆலயத்துக்கு ஏற்ற வழிபாடுகள் அந்த சொத்துக்கள் இருக்கிறது. அந்த சொத்தை இந்து அறநிலைத்துறை அதுக்குன்னு ஒரு அமைச்சர் போட்டு அதை நிர்வகிக்கிறாங்க. அப்ப அதே போலதான் இங்கே காலகாலமா வக்ஃப் வாரிய சட்டம் இருந்தது. அதுக்கு ஒரு வாரியத்தை போட்டு அங்கே அந்த வாரியத்துக்கான தலைவர்களை நியமித்து அந்த சொத்துக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. அதே போல கிறிஸ்தவத்துக்கு இன்றைக்கு இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இன்றைக்கு திடுமென இன்னைக்கு திருட்டுத்தனமாக இங்கே நாம் பேசியவரெல்லாம் குறிப்பிட்டு சொன்னார். அவ்வளவு அவசரமா கொண்டு வர வேண்டிய சூழல் என்ன? விடிய காலம் விடிய இன்றைக்கு இந்த 2:30 மணி 3 மணிக்கு அந்த சட்டத்தை கொண்டு வராங்க. அவ்வளவு வேகமாக கொண்டு வருகிறார்கள். அப்படி இந்த சட்டத்தை கொண்டு அதை நடைமுறைப்படுத்தி நீங்க அது நடைமுறை மத்திய அங்கே மாநில இருக்கக்கூடிய லோக்சபாவிலும் சரி அல்லது ராஜ்யசபாவிலும் சரி அது நடைமுறைப்படி சட்டத்தை நடைமுறைப்படுத்தி நீங்க ஜனாதிபதியுடைய கவனத்திற்கு அந்த ஃபைல் போயிட்டு 2 மணி நேரம் 3 மணி நேரத்திலே அந்த சட்டத்தில் அது உறுதிப்படுத்துறாங்க, கையெழுத்து போடுறாங்க ஜனாதிபதி. எவ்வளவு இன்றைக்கு திட்டமிட்டு இருக்குது. இதுதான் இருக்குது. அது என்ன சொன்னால் இங்க எனக்கு பேசும்போதெல்லாம் குறிப்பிட்டு சொன்னாங்க. அவர் பேசும்பொழுது சொன்னாங்க, அதாவது இந்த சட்டம் உடனே அவ்வளவு வேகமாக நடைமுறைப்படுத்துறாங்க. இதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா லோக்சபாவில் நீங்க ஆதரவா 232 பேர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அது பிஜேபியும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் ஆதரவு தெரிவித்து அந்த சட்டத்துக்கு ஒப்புதல் தராங்க. அதே போல ரொம்ப குறைவா 188 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் லோக்சபாவில் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதே போல நீங்க ராஜ்யசபாவிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னா 129 பேர் ஆதரவு தெரிவிக்கிறார்கள், 95க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இது உடனுக்குடனே இதை நடைமுறைப்படுத்துகிறார்கள். இப்ப இங்கே நம்முடைய சகோதரர் தமுமுகவுடைய நிர்வாகி பேசும்போது சொன்னார், என்ன இருக்குது இங்க ஏதோ தவறு ஏற்கனவே சிஏக்கு ஆதரிச்சு ஓட்டு போட்டவங்க கொண்ட சட்டத்துக்கு ஓட்டு போட்ட அதிமுக
திடீர்னு வந்து இன்றைக்கு இது எதிர்த்து ஓட்டு போட்டுக்கிறாங்க ராஜ்யசபாவில். ஏன்னா லோக்சபாவில் அவருக்கு யாரும் கிடையாது. இப்போ அதே போல தான் இங்கே பேசினார்கள். இங்கே வந்து தமிழக இன்றைக்கு வந்து தமாக அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய வாசன் வந்து முழுக்க முழுக்க பிஜேபியினுடைய ஆளை தான் இருக்காரு. ஆதரிச்சு ஓட்டு போட்டுட்டு அதை ஆதரிச்சு பேசுறாரு. சரி, ஓட்டு போட்டாச்சு, ஆதரிச்சாச்சு. நம்ம ஆள் ஒருத்தர் இருக்காரு, பாட்டாளி மக்கள் கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சியில வந்து இன்றைக்கு மருத்துவர், அந்த கட்சியினுடைய நிறுவனர் வந்து மருத்துவர் ராமதாஸ் அதை எதிர்த்து அறிக்கை விடுகிறார், கடுமையாக எதிர்த்து அறிக்கை விடுகிறார். ஆனால் இன்றைக்கு அந்த கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் என்ன செய்யறாரு? அவரு ஆதரிக்கவும் இல்லை, எதிர்க்கவும் இல்லை, ஆக மொத்தத்தில் ஓட்டு போடவே இல்லை, நாடாளுமன்றத்துக்கு போகல. இதை நம்ம எதிர்த்து சொல்றது நாம் வந்து ஏன்னா ஆதரிச்சு ஓட்டு போட்டா அதை பேசியாகும். அப்ப நாம் வந்து எதுவுமே இல்லாம இப்ப வந்து நான் ஓட்டு போடாம வந்து ஒதுக்கிட்டாங்க. இதை நம்ம எதிலிருந்து நம்ம பேசுறது? அப்ப மறைமுகமாக பிஜேபிக்கு வந்து இந்த சட்டத்தை ஆதரிக்கிறார்கள் என்றுதான் பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரிக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். தந்தை அப்படி ஒரு அறிக்கை விடுகிறார், தன்னுடைய மகன் அன்புமணி இப்படி வந்து ஓட்டு போடாமல் தவிர்க்கிறார். இப்ப நீ அது உண்மையிலே எதிர்க்கணும்னு சொல்லி சொன்னா நீ அதை எதிர்த்தெல்லாம் ஓட்டு போட்டிருக்கணும். பாராளுமன்றத்தில் மேல் சபையில் நீங்க ஒரு எம்பியா இருக்கக்கூடிய அவர்கள் வந்து ஓட்டு போட்டிருக்கணும் இல்லையா? ஆனா செய்யல. இப்படி வந்து ஒரு மோசமான ஒரு சூழல் இருக்குது. இதை வந்து அவசரமாக வந்து கொண்டு வந்து இன்னைக்கு நடைமுறைப்படுத்திருக்காங்க. அதே போல வந்து நீங்க பார்த்துட்டு சொன்னா இப்ப நீங்க வந்து இங்க பேசுறாங்க வந்து இப்போ ஒவ்வொரு இப்ப இந்த வக்ஃபு சட்டத்தில் வந்து நீங்க பார்த்துட்டு சொன்னா இப்ப இங்க பேசும்பொழுது இங்க பேசினாங்க. இப்ப வந்து அந்த வக்ஃபு சட்டத்தில் கடைசி ஏற்கனவே இருந்த அந்த இதில் வந்து முழுக்க இஸ்லாமியர்கள் தான் உறுப்பினராக இருந்தார். ஆனால் இன்றைக்கு சரிபாதிக்கு மேலாக இஸ்லாமியர் அல்லாதவர்களையும் கொண்டு வந்திருக்கிறாங்க. இஸ்லாமியர் அல்லாதவர்களும் அந்த வாரியத்திலே அந்த குழுவிலே வந்து இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழலை இன்றைக்கு உருவாக்கியிருக்கிறார். அது மட்டும் இல்ல, இன்றைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இஸ்லாமியர்களுடைய ஒற்றுமையே வந்து கேள்விக்குறியாகி இஸ்லாமியர்கள் வந்து மூணா பிரிச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து ஷியா இஸ்லாமியர்களுக்கு அவங்க தனியா பிரிச்சுட்டாங்க. அதே மாதிரி போலோ போரா முஸ்லீம்கள் வந்து அப்புறம் வந்து அதான் ஆமா அக்கானி, இந்த மூணா பிரிச்சு இப்ப வந்து இப்ப என்னன்னா அந்த ஒற்றுமையை சீர்குலைக்கிற அளவுக்கு வந்து இன்றைக்கு இந்த அரசு இன்றைக்கு தனித்தனி வாரியமாக தனித்தனி சட்டமாக இன்றைக்கு இதை உருவாக்குறதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஆக இன்றைக்கு இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் அப்படின்றது தான் வந்து இன்றைக்கு வந்து நம்ம இந்த விடுதலை சிறுத்தைகளுடைய கோரிக்கை. இதை வந்து பாராளுமன்றத்திலே நம்முடைய தலைவர் கடுமையாக எதிர்த்து பேசியிருக்கிறார். நாம் அவ்வளவு கடுமையாக இன்றைக்கு வந்து அமித்ஷாவையும் மோடியையும் கண்டித்து பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறார். இன்றைக்கு அது மட்டுமில்லாமல் இன்றைக்கு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அவர்களும் வந்து எந்த காலத்திலும் இல்லை, இன்றைக்கு சட்டமன்றத்திலே வந்து அதை கடுமையாக எதிர்த்து இன்றைக்கு அது தீர்மானத்தையும் திரும்ப பெற வேண்டும் என்று கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த மோடி அரசாங்கம் நாம் வந்து இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும். அதுதான் விடுதலை சிறுத்தைகளுடைய கோரிக்கை. இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இயக்கங்களுடைய கோரிக்கை. திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு இடதுசாரி இயக்கங்கள் போன்ற இயக்கங்களுடைய கோரிக்கையும் கூட. ஆகவே இந்த சட்டத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று இன்றைக்கு கடந்த நேற்றுக்கு இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்திலே விடுதலை சிறுத்தைகள் சார்பில் வந்து வழக்கு தொடரப்பட்டது. உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. நம்முடைய தலைவர் அவர்கள் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறார். ஆக இன்றைக்கு முழுக்க இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களையும் இன்றைக்கு குறிவைத்து இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு சூழல் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே பேசியவர்கள் குறிப்பிட்டது போல இன்னைக்கு பெரும்பாலும் வந்து இந்த நாட்டிலே வந்து ஏறக்குறைய 500-600 ஆண்டுகளுக்கு மேல் இஸ்லாமியர்கள் தான் வந்து ஆட்சி செய்தவர்கள்.
இன்னைக்கு இருந்தது. அவங்க இருக்காங்க, நிலங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியுமோ தெரியல. இங்க நம்ம மிட்டா ரெட்டல்லி மிட்டா தென்னல்லின்னு இருக்குது. அந்த மிட்டா யாருன்னா இஸ்லாமியர்கள் தான் எல்லாமே இருந்தாங்க. அந்த நிலங்கள்லாம் பெரும்பாலும் இஸ்லாமியருடைய கையில் தான் இருந்தது. மிட்டா என்று சொன்னாலே இஸ்லாமியர்கள் அங்கே நிலப்பிரபுகளுக்காக இருந்தவர்கள் தான் எல்லாமே. அப்படி எல்லா இடங்களிலும் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் இன்றைக்கு அந்த நிலங்களை வைத்திருந்தார்கள். இன்றைக்கு அந்த மதம் வலிமை பெற வேண்டும், அந்த மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே இன்றைக்கு கொடுக்கப்பட்ட நிலத்தை இன்றைக்கு திட்டமிட்டு இந்த மோடியினுடைய அரசாங்கம் அதை பறிப்பதற்கான எல்லா நாச வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மட்டும் நான் இந்த நேரத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, அடுத்தது கிறிஸ்தவர்களுடைய ஆலயத்தையும் அவருடைய சொத்துக்களையும் பறிப்பதற்கான பணிகளை தொடங்கிவிட்டார்கள். அது மட்டுமல்ல, ஏதோ இந்துக்களுக்கு நல்லவர்கள் என்று போய் இவர் சொல்லுகிறார்கள். இல்லை இல்லை, இந்துக்களிலே நீங்கள் பார்த்தால் பார்ப்பனிகள் இருக்கக்கூடிய அந்த 3-4% இன்றைக்கு அவர்கள் இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்த அந்த 10% அந்த இந்துக்கள் பார்ப்பனர்கள் அந்த சமூகத்திற்கு மட்டும் அவர்களை மட்டும் பாதுகாக்க வேண்டும், மற்றவர்கள் எல்லாம் அவர்களை சிதறடிக்க வேண்டும் என்கின்ற சூழலை இன்றைக்கு இந்த பாரதிய ஜனதா அரசு, இன்றைக்கு இந்த பிஜேபியுடைய அரசு, மோடி, அமித்ஷா போன்ற இந்த கூட்டங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த அரசை அப்புறப்படுத்த வேண்டும், இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று நாம் தெருவிலே இறங்கி அனைத்து மக்களும் போராட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலே இந்த அறைகூவலை விட்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை குறுகிய நாட்களிலே ஒருங்கிணைக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட செயலாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள், ஒன்றிய நிர்வாகிகள், அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடுதலை. நன்றி.